நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சென்னையில் பள்ளி ஆசிரியரை பெற்றோர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள லயலோ மேல்நிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவன் ஒருவரை ஆசிரியர் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து ஆத்திரமடைந்த மாணவனின் தந்தை அடியாட்களோடு பள்ளிக்கு சென்று ஆசிரியரை தாக்கியுள்ளார். இதற்கு சக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இனிமேல் இந்த மாரி சம்பவம்லாம் நடக்காதபடிக்கு இந்த போலீஸ் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கை அந்த குற்றவாளியாக. அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் எல்லாருக்கையும் முன்னாடி இருந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆள் மன்னிப்பு கேட்டு இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோன்னு மன்னிப்பு கேட்கணும். சம்பவம் அறிந்து அங்கு காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கமளித்தனர். திரு அருளானந்த் அவரது மனைவி மற்றும் அவருடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நிச் இந்தியா என்ற குழுமத்தை சார்ந்தவர்கள் தான் ஆசிரியரை அடைத்திருக்கின்றார்கள். அத்துமீறி பள்ளி வளாகத்தில் நுழைந்திருக்கின்றார்கள். ஆக அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆசிரியரை பெற்றோர் தாக்கிய சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்க தலைவர் ஆனந்த ஆறுமுகம் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை தேவை என்றார். நிர்வாகம் என்னை அழைத்த பொழுது இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம்தான். அந்த ஆசிரியரை ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார், மிகவும் தாக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கொடுமையான சம்பவத்தை சொன்னார்கள். அதை கேட்டு மிகவும் வேதனைப்பட்டோம். மாணவனின் பெற்றோரால் ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவம் சென்னை கோடம்பாக்கத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து ஆசிரியர் தாக்கப்பட்டது என்பது எந்த அளவிலும் நியாயப்படுத்த முடியாது. இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதே பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியரின் எண்ணமாக உள்ளது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.